तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिदा जनाः. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளை தொகுத்தவர் மகேந்திரநாத் குப்தர். அவர் ஒரு முறை கூறினார், நான் ஒரு பெரிய சமுத்திரத்தில் அருகில் வாழ வாய்ப்பு கிடைத்தவன். அந்த சமுத்திரத்திலிருந்து குவளை குவளையாக நீரை எடுத்து வந்து நான் வைத்திருக்கிறேன். தாகம் எடுத்து யாரெல்லாம் என்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த நீரை நான் பருகத் தருகிறேன் என்று கூறினார். அந்த சாகரம் எது தெரியுமா? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருள். மகேந்திரரிடம் நிறைய பக்தர்கள் செல்வதுண்டு சத்சங்கத்திற்காக. யார் எந்த கேள்வி கேட்டாலும், யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், மகேந்திரநாத் குப்தர் கண்டுபிடித்த ஒரே சர்வ ரோக நிவாரணி என்னவென்றால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சிந்தனை. அவரை தியானிப்பது, அவரது திருநாமத்தை ஓதுவது, அவருடைய நினைவுகளில் லயித்திருப்பது. அவரும் அப்படித்தான் இருந்தார். அவரை சேர்ந்த, அவரிடம் சென்ற மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர் அதையே காட்டி கொடுத்தார். அது மிகுந்த அற்புதமான பலன்களை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஏன் பல துறவிகள் கூட அவரிடம் சென்று கதாமிருத பவன் என்ற அவருடைய வீட்டில் சென்று ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி மகேந்திரநாத் குப்தர் சொல்வதை கேட்பதே ஒரு பெரிய சத்சங்கம். எந்த பக்தர் எந்த பிரச்சனையோடு வந்தாலும் சரி, அவர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அவர்களை எப்படியாவது கனெக்ட் செய்வார், தொடர்பு படுத்தி விடுவார். இந்த தொடர்பே எல்லா தொல்லைகளையும் நீக்கிவிடும். அப்படி ஒரு அருமையான கொடுப்பினை அவருக்கு இருந்தது. பக்தர்களிடம் அவர் பேசும்போது ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அவர் என்ன கற்றாரோ, எந்த காலத்தில் கற்றாரோ அதே காலகட்டத்திற்கு சென்று விடுவார். எதிரே இருப்பது பக்தர்கள் என்பது அவருக்கு தெரியாது. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சாநித்தியத்தில் தாம் இருக்கிறோம் என்பதை உணர ஆரம்பித்து விடுவார். அவ்வாறு உணர்ந்து சொல்லும்போது அவர் என்ன செய்வார், அவ்வப்போது மெல்லிய குரலில் ஆனந்தமாக பாடுவார். எல்லாவற்றையும் மறந்து விடுவார். ஸ்ரீராமகிருஷ்ணர் முன்பு பாடுவது போன்றே அவர் பாட ஆரம்பித்து விடுவார். அவ்வாறு அவர் பாடுவது அவரை மட்டும் ஆனந்தத்தில் ஆழ்த்தாது, அருகில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆனந்தத்தில் ஆழ்த்திவிடும். அப்படி செஞ்சதுக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் தான் அவரை அவ்வாறு செய்வதற்கு தூண்டியது. அது ஆரம்ப காலகட்டம். ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் மகேந்திரநாத் குப்தர் சென்று வந்த காலம் 4வது அல்லது 5வது விசிட்டாக இருக்கும். ஒரு நாள் நரேன், ராக்கால், பாபுராம், சசி, ஷரத் போன்ற சிறுவர்களுடன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நல்ல ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி ஆனந்தமாக இருக்கிறார். அந்த சமயத்தில் வாலிபராக இருந்த மகேந்திரநாத் குப்தர் தனது பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். வர்றார். வந்தவுடனே இவர்களுடைய இந்த ஆனந்த களிப்பில் அவரும் சேர்ந்து கொள்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் ஒரு தனித்துவம் இருந்தது. யாருக்கு எதில் குறை இருக்கிறதோ அந்த குறையை நீக்குவது தான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது. மகேந்திரநாத் குப்தருக்கு கூச்ச சுபாவம் உண்டு. அதிகமாக வாய் திறந்து பேச மாட்டார். அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் திருவுள்ளம் கொண்டார் போல் இருக்கிறது. அதனால் மகேந்திரரிடம் கேட்கிறார், மகேந்திரா, ஒரு நல்ல பக்தி பாடல் பாடு அப்படின்னு சொல்கிறார். அப்படி கேட்ட உடனே இவருக்கும் பாடம்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வார், இவருக்கு பாட்டு வராது, கூச்சப்பேர் வழி. அதனால் எனக்கு பாட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இதில் பாடுறதெல்லாம் ஒரு சின்ன சிறுவர்கள் செய்கிற வேலை மாதிரி என்று நினைத்தார் போல் இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறார், அப்படி கேட்ட உடனே பாட்டாக வருது, எனக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேலி சிரிப்பாக அந்த நேரத்தில் தேவையில்லாமல் சிரிச்சிடுறார். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு சற்று கோபம் வந்து விடுகிறது. என்ன, பகவானுக்காக நீ பக்தி பாடல் பாட மாட்டாயா? உன்னுடைய பள்ளியில் பசங்க முன்னாடி பல்ல காட்டுறதுன்னா ஈன்னு காட்டுறில்ல,
அங்கெல்லாம் உனக்கு கூச்சம் வரவில்லை, பகவான் முன்னாடி பாடுவதற்கு உனக்கு கூச்சம் வந்து விடுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். மகேந்திரநாத் குப்தருக்கு அப்படியே உள்ளர தைக்குது, அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனாலும் ஏதோ காரணத்தால் அவர் அன்றைக்கி பாடவே இல்லை. ஆனால் அடி மனசில் இந்த ஒரு கேள்வி இருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஏதாவது சிறு தேவைகள் இருந்தால் மகேந்திரனிடம்தான் அவர் கேட்பார், இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு. அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். அவர் எதையாவது கேட்டு நான் செய்யாமல் போனது ஒன்று இருக்கிறது என்றால் அது இதுதான். அந்த ஒரு குறை இருந்தது. ஆனால் அது எப்படியோ பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மகா சமாதிக்கு பிறகு அவர் நிறைய தியானம் செய்தார், நிறைய கற்றார், நிறைய பேசினார். பிற்காலத்தில் குருதேவர் ஒன்று கேட்டு அது செய்ய முடியாமல் போன அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அவர் பாட ஆரம்பித்தார். எதிரில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக அவர் பாடவில்லை, தனக்காக பாடவில்லை. அவர் பாடியதெல்லாம் அன்று குருதேவர் கேட்டு அன்று செய்ய முடியாத அந்த குறையை இன்றும் பாடுகிறார். யாருக்காக பாடுகிறார்? குருதேவருக்காகத்தான் பாடினார். பெரியாழ்வார் பாடுவார், என்னுடைய வயதான காலத்தில் எனக்கு நோய் நொடி வந்துவிடும், தளர்ச்சி வந்துவிடும். அப்போது பகவானே உன்னை நான் நினைக்க முடியாது, மறந்து விடுவேன். அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே என்று சொல்வார். அப்போ பாட முடியாது, அதனால் இப்போவே பாடிடுறேன் அப்படின்னு அந்த பெரும் பக்தர் காட்டி கொடுத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரிடத்திலேயே ஆழ்ந்து போன மகேந்திரநாத் குப்தர் என்ற புது ஆழ்வார் அவர் என்ன செய்கிறார்? அப்போதைக்கு பாட முடியவில்லை, இளமையில் என்னால் பாட முடியவில்லை, ஆனால் குருதேவருக்காக இப்போது நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அப்போதைக்கு பாட முடியவில்லை, அதனால் இப்போதைக்கு பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் வகையில் அவர் பாடினார். பக்தர்களுடைய பெருமை சொல்லவும் பெரிதே. அதனால் ஒவ்வொருத்தருடைய பக்தர்களிடம் பார்க்கும்போது ஒவ்வொன்றை நாம் கற்க முடிகிறது. மகேந்திரநாத் குப்தருடைய ஒரு பெரிய தவம் என்னவென்றால், எப்படியாவது எதை செய்தாவது குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரை உகப்பிப்பது, அவரை சந்தோஷப்படுத்துவது, அதை மட்டுமே அவர் தமது நோக்கமாக கொண்டிருந்தார். நாமும் அந்த நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும்போது, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்று நாயன்மார்கள் பாடியது போன்று அந்த நிலை நமக்கும் வர வேண்டும். அதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.